ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான நல்ல கிறிஸ்பியான பொட்டேட்டோவும் காலிஃப்ளவர் வச்சு தாங்க ஒரு சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யணும் பார்த்துருமா. ஃபஸ்ட்டு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கரலாம். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு சோம்பு சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் சொல்லுவாங்கள்ல, சோம்பு அது சேர்த்துருக்கேன். அது வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு 3 பல்லு பூண்டை வந்து தோலோட சும்மா 1 2 மட்டும் தட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதோட ஒரு கொத்து போல் கருவேப்பிலை. அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க, இல்லாட்டா பூண்டு வந்து டக்குன்னு கறிக்கிறோம். இப்போ லைட்டாக வதக்கி விட்டுட்டு நான் வந்துட்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து நல்ல ஒரு பெரிய வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா 2 வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை சிம்மிலே வச்சு. அதுக்கப்புறமேட்டு உருளைக்கிழங்க சேர்த்துக்கிறலாம். நான் வந்துட்டு இந்த மாதிரி 1 2 மட்டும் தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா எண்ணெயிலே மட்டும்தாங்க வதங்கணும். இது வந்து நம்ம அவிச்சும் போடலை, அதனால் வந்துட்டு தண்ணியை ஊற்றிடாதீங்க. மூடி போட்டு மூடி வச்சு நல்லா வேக வச்சுருங்க. அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க, அது பாட்டுக்கு வெந்துடும். அதெல்லாம் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் மட்டும் அடுப்பை சிம்மில் வச்சு வதக்கி விட்டிங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து 3/4 நல்லா வெந்திருக்கும். இப்போ காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறலாம். காலிஃப்ளவரை வந்து தனியாக வந்து சும்மா சுடுதண்ணியில் போட்டு அலசி மட்டும்தான் எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு வேக வச்சு எடுக்கலை, சும்மா சுடு தண்ணியில் அலசி மட்டும் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி நல்லா வேக வச்சுக்கிறலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் சேர்ந்து நல்லா வெந்துடும். காலிஃப்ளவரில் நல்லா உப்புலாம் போய் நல்லா வெந்துடும். மூடி போட்டுட்டு அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா காலிஃப்ளவர் நல்லா வெந்திருக்கும். உருளைக்கிழங்கும் சூப்பராக நல்லா மாவாட்டம் வெந்திருக்கும். தண்ணியும் பாருங்கள் நல்லா வத்திருச்சுல. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி மட்டும் இந்த மாதிரி 1 2 மட்டும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து இந்த டைமில் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்க அப்படின்னா தக்காளி ரொம்ப நல்லா வதங்கி வெந்துடும். ஆனால் இந்த மாதிரி சேர்த்துட்டிங்க அப்படின்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு வெந்துருச்சா வேகலைன்னு உங்களுக்கு டவுட் இருக்கும்ல. பாருங்கள், நான் வந்து எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக நல்ல மாவாட்டம் வெந்துருச்சு. ரொம்ப நேரம் வேக வைக்கணுமே உருளைக்கிழங்கு அப்படின்னு நினைக்காதீங்க, சூப்பராக வெந்திருக்கும். அதே மாதிரி காலிஃப்ளவரும் சூப்பராக வெந்துருச்சு. ஏன்னா அதுக்கப்புறமேட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம்ல, அதனால் வெந்துடும். ஃபஸ்ட்டும் ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு உருளைக்கிழங்கு வெந்திருக்கிறதுனால நல்லாயிருக்கும். இப்போ இந்த டைமில் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கிறலாம். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூளும் அதோட ஒரு காரத்துக்காண்டி உங்களுக்கு வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கரலாங்க. தக்காளி இந்த மாதிரி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். இப்போ மூடி போட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சிட்டிங்க அப்படின்னா மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் சூப்பராக நம்மளுக்கு உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பராக இருக்குங்க. எல்லா சாப்பாட்டுக்குமே செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உடனுக்குடனே வரும். இந்த காலிஃப்ளவர் வந்துட்டு எல்லா சாப்பாட்டுக்குமே சூப்பராக இருக்குங்க. ரசம், தயிர், சாம்பார்னு எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த காலிஃப்ளவர் எந்த சாப்பாடோட வச்சு பிடிக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.